ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்ட்டில் முட்டை குழம்பு வச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமே ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறமே வரமிளகாய், பூண்டு, ஸோ பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவலையும் இதுலேயே போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா. இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு இஞ்சி கொஞ்சம் போட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமே கடுகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி பொரிஞ்சதுக்கப்புறமே பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கி மதித்த உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு முட்டை கீரல் போட்டு வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.